இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ராப். ஒரு ஸ்னாப்சாட் மூலியமா ஒரு பையன் பண்ண மிகப்பெரிய சம்பவம் அண்ட் அதோட ட்ராப் என்ன, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல இன்னைக்கு நான் உங்ககிட்ட இருந்து பேச போறேன். வாங்க டாபிக்ல போலாம். கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போற பைக் முன்னாடி நம்ம கிட்ட சொன்ன மாதிரி ஸ்னாப்சாட் நடந்த ஒரு ட்ராப் பத்தி இந்த வீடியோ நம்ம கிட்ட வந்து பேச போறோம். இன்ஃபேக்ட் ஸ்னாப்சாட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா, ஸ்னாப்சாட் அப்படிங்கிறது அதனுடைய வியூஸ் எப்படி இருக்கும், அதனுடைய பார்க்கறதுக்கு அந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்கும், அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு எதுவுமே எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஸ்னாப்சாட் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா இருக்கு அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் அதுல ஒரு ட்ராப் ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், ஜென் எக்ஸ் யங்ஸ்டர்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சாட் அப்படிங்கிறது நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் நிறைய பேர் ஸ்னாப்சாட் யூஸ் பண்றதை நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் அது வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு எனக்கு வந்து தெரியாது. எனக்கு ஒரு ஐடி கூட அது கிடையாது. ஸோ ஸ்னாப்சாட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் சென்னையில் இருக்கிற ஒரு விமன், ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேங்களா, அவங்களோட வயசு வந்து ஒரு 18 to 20 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு வச்சுக்கோமே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்னாப்சாட்டில் நிறைய பேர் கான்வர்சேஷன்ஸ்க்குலாம் வந்து ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணுறது அவங்களும் ஒருத்தர். அவங்க வந்து ஸ்னாப்சாட்டில் நிறைய பேர்கிட்ட சேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அன்னோன் பர்சன் ஒருத்தன், நவீன் அப்படின்ட்டு ஒருத்தன், அவன் என்ன பண்ணுறான், ஸ்னாப்சாட்டில் ரெக்வஸ்ட் கொடுத்தானா, அது எப்படி கம்யூனிகேஷன் எனக்கு தெரியாது. பட் ஸ்னாப்சாட்டில் அவன் வந்து இன்ட்ரோ ஆகிறான். ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு கட்டத்து மேலே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் மிகப்பெரிய ஷாக் அந்த பொண்ணுக்கு நடக்குது. என்னாச்சுன்னா நவீன் என்ன பண்றான்னா அந்த பொண்ணுடைய போட்டோவை மார்ஃபிங் பண்ணி ட்ரெஸ் இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவை அவனுக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து அனுப்புறான். அனுப்பிட்டு நீ நான் போட்டோல அனுப்பிச்ச மாதிரி நீ வந்து வீடியோ காலில் வா அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கான். இல்லைன்னா நான் உன்னோட சோஷியல் மீடியாவில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், உன்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவில் ஒன்று வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியும், நான் ஒன்று டேக் பண்ணி இந்த ஃபோட்டோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் இது மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு வந்து சரி ஓகே வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ட்ராப்ல இருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் அந்த பையன் அடுத்து என்ன சொல்றான்னா, நான் மட்டும் வீடியோ காலில் இருக்க மாட்டேன், என் கூட 5 பேர் வீடியோ காலில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து பேச ஆரம்பிச்சிடறான். இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கரமா ஷாக், என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த பையனை எல்லாத்தையுமே பிளாக் பண்றது, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் பண்ணோம் எல்லாமே பண்ணி வச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் பையன் வந்து கண்டினியூவா வேற ஃபேக் ஐடிஸ்ல வந்து கான்டாக்ட் பண்ணி நான் உன்னை விட மாட்டேன், உன்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், விச் மீன்ஸ் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி த்ரெட்டன் பண்ணியிருக்கான். ஒரு கட்டத்து மேலே என்ன சொல்கிறான்னா, நான் வீடியோ கால்லாம் இல்லை, நீ நேரில் என் கூட வந்து ஒன் டே என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே எக்ஸ்ட்ரீமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசியிருக்கான் நவீன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து அவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன நடந்து மொத்தமாக வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஒர்க் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க விச் மீன்ஸ் எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து யாராவது குறை சொன்னாலே எனக்கு சத்தியமாக பிடிக்காது. ஏன்னா எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அவ்வளோ பிடிக்கும். ஓகேங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அந்த அளவுக்கு ஹைட்டில் வச்சிருக்கேன். என்னுடைய லைஃப்பில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு அவ்வளோ பெரிய ஆம்பிஷன், என்னால் அது ஆக முடியலேன்ற ஒரு வருத்தம் எங்கள் லைஃப் லாங் எதிரே இருந்தாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, சரி ஓகேம்மா அவன் என்ன பேசுறான்னு அவனுக்கு ஏற்ற மாதிரி நீ பேசிகிட்டே இரு, அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷனை பில்டப் பண்ணிக்கிட்டே இரு, ஒரு கட்டத்து மேலே பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ போலீஸ் கைடன்ஸோட அந்த பொண்ணு வந்து அந்த பையன்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருக்கு. அந்த பையனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பையனை ஆசைக்கணுங்கிற மாதிரியே இந்த பொண்ணு வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க, சாதுரியமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பொண்ணு. ஸோ அதுக்கடுத்து என்ன ஒரு கட்டத்து மேலே அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, சரி ஓகே நம்ம ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கும்போது அவங்க சரி ஓகே நீ மீட் பண்ணுறேன்னு சொல்லு, எங்கே வரன்னு பார்க்கலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மெயின் சொல்கிறேன்னா ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா, மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இல்லை ஆலந்தூர் ஸ்டேஷனுக்கு வா, நம்ம அங்கே வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னா இந்த பொண்ணு வந்து ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ்லாம் எல்லா இடத்துலையும் அங்கே வந்து ரெடியாக இருக்காங்க, எனக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கே தான் ட்விஸ்ட். அவன் என்ன சொல்கிறான்னா இல்லை நீ வேற ஒரு ஸ்டேஷனுக்கு வா, வேற ஒரு ஸ்டேஷன் சொல்லி அந்த பொண்ணை மாற்றி இங்கே வாங்கன்ட்டு இது பண்ணிகிட்டே இருக்கான். போலீஸ் டிபார்ட்மெண்ட் டவுட் வருது, என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனுடைய ஐபி அட்ரஸை ட்ராக் பண்ணலாம், எங்கே இருக்கான்னு பார்க்கலாம், விச் மீன்ஸ் அவன் எந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ராக் பண்ணுறாங்க. அப்போ தான் என்ன விஷயம் தெரியுதுன்னா அவன் வந்து உளுந்தூர்பேட்டையில் வந்து அவன் வீட்டிலேருந்து தான் இந்த பொண்ணை வந்து ஆப்ரேட் பண்ண வச்சுருக்கான். விச் மீன்ஸ் உளுந்தூர்பேட்டையிலேருந்து அவங்க சென்னையிலேருந்து நீங்கள் வா அங்கே போ நான் அங்கே தான் இருக்கேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்திருக்கான்.
போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் வந்து உளுந்தூர்பேட்டையில் தான் இருக்கான், இவங்க ஸ்டேஷனில் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு டீம் அந்த பொண்ணை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இந்த பொண்ணு எங்கே போய் அந்த பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட். இந்த பக்கம் இன்னொரு டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, உளுந்தூர்பேட்டில் இருக்க அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க. போயிட்டு கதவை நாக் பண்ணுறாங்க. அந்த பையன் கதவை திறக்கிறான், வெளியே வந்து போலீஸ். ஸோ போலீஸை பார்த்து தான் அவனுக்கு வந்து பயம் வந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவனை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பையன் சின்ன பையன் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கான். நம்ம சின்ன பையன் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கான், சின்ன பையன், அவனோட லைஃப் போயிடுவாங்க, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள், அரெஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்கள் பையன் என்னென்ன வேலைலாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கன்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன்ஸ் அந்த மார்ஃபிங் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து காமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பேசுறதுக்கு பதிலே இல்லை, வார்த்தையே இல்லாத காரணத்தால் அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் சரண்டர் பண்ணி அப்புறம் வந்து இப்போ வந்து ஜெயிலில் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் மூலிமா நான் சொல்ல வர இந்த வீடியோலேருந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா அப்படின்ற வரும்போது தெரியாத நபர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களானால் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ தான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்கான்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்ஸ்.